ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் நண்பன், அதுதான் ரஜினியுடைய ஒரே ஸ்ட்ராட்டஜி. அது யாராக இருந்தாலும் சரி. காங்கிரஸ் ஒன்றியத்தை ஆண்டவரை ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் நண்பராக தான் இருந்தார். ஒரு நாளும் இன்கம் டேக்ஸ் வந்து ரஜினி வீட்டு கதவை தட்டினதே இல்லை. தட்டக்கூடாதுங்கிறதுலையும் ரஜினி ரொம்ப கவனமாக இருந்தார். அதனால தான் ஒன்றியத்தை ஆள்கிற அந்த காங்கிரஸ் கட்சியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். நரசிம்மராவோட நெருக்கமாக இருந்தார். நரசிம்மராவுடைய மகனுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார் ரஜினி. அதுக்கப்புறம் காங்கிரஸ் போய் பாஜக வந்ததற்கு பிறகு பாஜகவோடு நெருக்கமாயிட்டார் ரஜினி பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, காங்கிரஸோட பார்த்தீங்கன்னா இவருக்கு கொள்கை ரீதியான நெருக்கம்லாம் கிடையாது. கருத்தியல் ரீதியாக ரெண்டு பேருக்கும் எந்த உறவும் கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒரு முரண்பாடான கொள்கை தான். அதே நேரம் அவங்க அந்த ஆளுங்கட்சியாக இருக்காங்கங்கிறதுனாலே அவங்களோட ஒரு நல்ல நட்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். இப்போ பாஜக வந்ததற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாகவும் ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கைங்கிறதுனால அவர் இன்னும் நெருக்கமாகி இப்போ அதை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே மாநிலத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, ஜெயலலிதா முதல்வராக இருந்த சில வருடங்கள் மட்டும்தான் ஜெயலலிதாவோட அவர் முரண்பட்டார். அதுக்கப்புறம் அவங்களோடய ராசி ஆகிட்டார். திமுக ஆட்சியில் இருக்கும்போது கருணாநிதியினுடைய நண்பராக தன்னை காட்டிக்கிட்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ரஜினியை பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்திலும் ஆளுங்கட்சிக்கு ஒரு அனுசரணையாக இருக்கணும், அவங்களுடைய அன்புக்குரியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த ப்ராஜெக்டையே இவர் டீல் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.